வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தமிழ் டிஜிட்டல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அட்வர்டைசிங் சிஸ்டம்ஸ். அப்படின்னா ஆன்லைன் ஆட்ஸ். நீங்கள் ஆன்லைன் ஆட்ஸ் எப்படி நீங்கள் உங்கள் வெப்சைட்டில் அதை யூஸ் பண்ணி எப்படி சம்பாதிக்கிறதுன்னு ஒரு ப்ரொப்பல்லர் ஆட்ஸ்னு ஒரு சிஸ்டம் நான் காமிக்க போகிறேன். நார்மலாக எல்லாமே கூகுள் ஆட்சென்ஸ் பார்ப்பாங்க, ஆனால் எல்லாத்துக்குமே கூகுள் ஆட்சென்ஸ் அப்ரூவல் கிடைக்காது. அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், நம்ம கண்டென்ட் சரியில்லை, அது மாதிரி நிறைய விஷயங்கள். கூகுள் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆட்சென்ஸ் அப்ரூவல் கொடுக்கறதுக்கு. ஸோ உங்களுக்கு கூகுள் ஆட்சென்ஸ் அப்ரூவல் கிடைக்காட்டி உங்களுக்கு நல்ல ஆல்டர்னேட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொப்பல்லர் ஆட்ஸ் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இட்ஸ் ஃப்ரீ டு ஜாயின். அண்ட் உங்கள் சைட்டுக்கு டிராஃபிக் இல்லாட்டியும் புது சைட்டும் லோ டிராஃபிக் சைட்ஸ் எல்லாமே இந்த ப்ரொப்பல்லர் ஆட்ஸில் ஈஸியாக நீங்கள் அக்செப்ட் ஆவீங்க ப்ரோக்ராமுக்கு. இது புது பிளாட்ஃபார்ம் இல்லை, பல வருஷமாக இந்த பிளாட்ஃபார்ம் மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ அதனால் நிறைய பேர் கூகுள் ஆட்சென்ஸ் அவங்களுக்கு அப்ரூவல் கிடைக்காட்டி ப்ரொப்பல்லர் ஆட்ஸுக்கு மாறுறது ஒரு நார்மல் சிச்சுவேஷன். சரியா? ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம பார்ப்போம் எப்படி நம்ம ப்ரொப்பல்லர் ஆட்ஸில் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி அதில் எப்படி நம்ம இந்த டேக் கோட், அந்த கோட் ஒன்று இருக்குது, அதை எப்படி நம்ம வெப்சைட்டில் ப்ளேஸ் பண்ணி அது மூலியமாக ஏர்ன் பண்ணுற வழிகள் நம்ம பார்ப்போம். இப்போ இந்த வெப்சைட் பார்த்திங்கன்னா இதில் இந்த ப்ரொப்பல்லர் ஆட் எனேபிள் ஆகிருக்கு. இப்போ இதெல்லாம் இந்த மேல் உள்ளதில் ஆட்ஸ். இப்போ யாராவது கிளிக் பண்ணுனா, ஃபார் எக்ஸாம்பிள் கிளிக் பண்ணுனா ஒரு ஆட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஆட் ஒன்று ஓப்பன் ஆகுது. ஓகே, இப்போ இந்த ஆட்டெல்லாம் ஓப்பன் ஆகி பார்க்கக்குள்ள உங்களுக்கு சின்ன டாலர்ஸுங்கிற விட சென்ஸுலேருந்து உங்களுக்கு பேமெண்ட் ஒன்று வந்து கொண்டு இருக்கும், ஆட் ஆகிட்டே இருக்கும். ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ப்ரொப்பல்லர் ஆட்ஸ் உங்களுக்கு இம்ப்ரெஷன்ஸுக்கு பே பண்ணும். இம்ப்ரெஷன்ஸ்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா யாராவது கிளிக் பண்ணால் அந்த ஆட்டுக்கு போணுச்சுன்னா அது ஒரு இம்ப்ரெஷன், ஃபார் எக்ஸாம்பிள். ஓகே, இல்லாட்டி உங்களுக்கு என்ன ஆட்டெல்லாம் போகுது, அந்த மாதிரி ஆட்டெல்லாம் போணுச்சுன்னா அது உங்களுக்கு ஒரு இம்ப்ரெஷன் தான். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆட் ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணக்குள்ளே ஆட்ஸ் டக்குன்னு பாப்பப் ஆகும். அது மாதிரி ஆட்ஸ் பாப்பப் ஆகக்குள்ளே அதுவும் அந்த ஒரு ஆட் நீங்கள் யாராவது பார்த்தாங்கன்னா அதுவும் உங்களுக்கு ஒரு இம்ப்ரெஷன் தான். ஸோ அதனால் எல்லாத்துக்கும் பேமெண்ட் இருக்கும். நார்மலி இவங்க 1000 இம்ப்ரெஷன்ஸுக்கு இவங்க பே பண்ணுவாங்க ஒரு $2 to $4. அது டிபெண்ட் இந்த ஏரியா. இப்போ நீங்கள் இப்போ ரீஜன் யூஎஸ் டிராஃபிக்னால் உங்களுக்கு ஒரு $3 to $4 கிடைக்கும் 1000 இம்ப்ரெஷன்ஸுக்கு. ஏஷியன் டிராஃபிக் இந்தியா, ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான் அந்த மாதிரினா $1 to $2 மாதிரி உங்களுக்கு ப்ராஃபிட் விழுவும். ஸோ ப்ரொப்பல்லர் ஆட்ஸ்க்கு முதல்ல லாகின் பண்ணி சைன்இன் பண்ணிக்கிறங்க. லிங்க் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில். அதை லாகின் பண்ணி சைன்இன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கிறீங்க. அவங்க ஜிமெயிலில் சைன் பண்ணதுக்கப்புறம் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்டெப்புக்கு நான் போகல, பிகாஸ் எனக்கு ஏற்கனவே ஒரு அக்கௌண்ட் இருக்கனால. பார்த்தா ஒரு ஆளுக்கு ஒரு அக்கௌண்ட் தான் இருக்கலாம். ஒரு ஜிமெயிலில் ஒரு அக்கௌண்ட் திறந்தீங்கன்னா உங்கள் ஐபி எல்லாம் ட்ரெக் ஆகும். ஸோ 2-3 அக்கௌண்ட் திறக்காங்க அப்படின்னா உங்கள்கிட்ட ப்ரொப்பல்லர் அக்கௌண்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை கேன்சல் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் கூகுள் ஆட்சென்ஸ் மாதிரி ப்ரொப்பல்லர் ஆட்ஸ்லேயும் ஒருத்தருக்கு ஒரு அக்கௌண்ட் தான். ஸோ ஒரு அக்கௌண்ட்டில் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஓப்பன் சைன் அப்னு கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் போய்ட்டு சைன் அப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எல்லா ஃபார்ம் டீட்டெயில் ஃபில் பண்ணோன்னு உங்களுக்கு சைட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே சைட்டை நீங்கள் இந்த யூஆர்எல் இருக்குல்ல, அந்த யூஆர்எல்லை காப்பி பண்ணி நீங்கள் உங்கள் சைட்டை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அந்த சைட்டை நீங்கள் ஆட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி எப்படி நீங்கள் அந்த அட்வர்டைசிங் ஆப்ஷன்ஸ் நிறைய கொடுக்குறாங்க ப்ரொப்பல்லர் ஆட்ஸில். அங்கே டேக்கை தான் நீங்கள் இந்த வேர்ட்பிரஸ் பேக்கெண்டில் பேஸ்ட் பண்ணிக்கணும். ஹெடரில் அதை பேஸ்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வித்தின் ½ an hour to 1 hour ஆட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஷோ ஆக தூங்கும் உங்கள் வெப்சைட்டில். ஓகே, இந்த வெப்சைட் ஆட் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஸோ இன்னொருத்தர் எனக்கு ஆட் பண்ண இயலாது. ஸோ அதனால் ஆட் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கிட்டேன். வெரிஃபை பண்ணுறதுக்கு ஒரு டேக் ஒன்று கொடுப்பாங்க. அதையும் நீங்கள் நான் காட்டுறேங்க, நான் பேஸ்ட் பண்ணணுன்னு. அதே இடத்துல தான் இதையும் பேஸ்ட் பண்ணணும், இந்த அட்வர்டைசிங் கோடையும். பார்த்தீங்கன்னா ஆட் ஜோன் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஒரு புது அட்வர்டைசிங் மெத்தட்ஸ் இருக்குது நிறைய, நான் காமிக்கிறேன். நான் ஆட் பண்ணால் தான் உங்களுக்கு காமிக்கலாம். இப்போ நிறைய ஆட் ஃபார்மேட்ஸ் இருக்குது அவங்கள்ட்ட. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மல்டிடேக் ஆட் ஃபார்மேட் இருக்குது. அந்த மல்டிடேக் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது ஒரு ஆட்டு தான் வருது பாப்பப்பில். இந்த மல்டிடேக் தான் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மல்டிடேக் இப்போ இங்கே நிறைய
ஃபார்மேட்ஸ் இருக்குது. ஒன் கிளிக் பண்ட புஷ் நோட்டிஃபிகேஷன்ஸ், இன்பேஜ் புஷ், இன்டர்ஸ்டீனியல், விக்னெட் பேனர்ஸ், அதெல்லாம் 5 6 அப்படி டிரெக்ட் லிங்க், இந்த மாதிரி 1 2 5 6 அட் ஃபார்மேட்ஸ் இருக்குது. நீங்கள் வேணால் இண்டிவிஜுவலி அட் ஃபார்மேட்டை சூஸ் பண்ணி டேக் எடுக்கலாம். இல்லாட்டி நீங்கள் எல்லாமே அட்ஸும் ஒரு டேக்கில் வேணும் இன்க்ளூட் பண்ணணும்னா இதை நீங்கள் சூஸ் பண்ணலாம். ரைட், இதை நீங்கள் சூஸ் பண்ணி இதை நீங்கள் வந்து காப்பி பண்ணி கெட் மல்டி டேக் போட்டிங்கன்னா இங்கே வந்து ஒரு பேர் ஒன்று கொடுங்க, ஏதாவது ஒரு பேர் ஒன்று டைப் பண்ணிக்கோங்கன்னா டைப் பண்ணி கெட் டேக் அடிச்சிங்கன்னா அவங்களுக்கு வந்து டேக் வந்து க்ரியேட் ஆகும். ரைட், இப்போ நான் வந்து ஏற்கனவே டேக் க்ரியேட் பண்ணிட்டேன், அதனால் இன்னொரு டேக் நான் க்ரியேட் பண்ண போகிறதில்ல. பட் நான் வந்து எப்படி அதை எப்படி பேஸ்ட் பண்ணுறது நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். அந்த டேக் நான் ஏற்கனவே க்ரியேட் பண்ண டேக். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்னொரு டேக் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் கெட் டேக் நான் கிளிக் பண்ண ஏற்கனவே க்ரியேட் பண்ண டேக் தான். இப்போ இங்கே கோடு ஒன்று இருக்கும். கோடை வந்து ஃபுல்லாக காப்பி பண்ணிக்கிருக்கேன். ரைட், ஃபுல்லாக காப்பி ஆகிடுச்சு. ரைட், லெஃப்ட் கிளிக் காப்பி. அதுக்கப்புறம் வெப்சைட்டுக்கு போயிட்டு அவங்க வேர்ட்ப்ரெஸ் டேஷ்போர்டுக்கு போங்க. அதுக்கு மேட் ஒன்று ஓப்பன் ஆகுது. வேர்ட்ப்ரெஸ் டேஷ்போர்டுக்கு போயிட்டு ஓகே ரைட், வேர்ட்ப்ரெஸ் டேஷ்போர்டில் இப்போ நான் வந்து என்னோட தீம் அதில் வந்து அந்த ஹெடர் ஆப்ஷன் ஈஸியாக வந்து எனக்கு வந்து என்னோட தீமில் வந்து அந்த ஆப்ஷன் இருக்குது. இப்போ என்னோடய தீமில் பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுறது திவி தீம். ஸோ அதில் வந்து தீம் ஆப்ஷன்ஸ் நான் போயிட்டு ரைட் இப்போ இன்டெக்ரேஷன்ஸ் இன்னும் கிளிக் பண்ணி நான் வந்து கோடை வந்து இங்கே நான் வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த கோட் இருக்குல்ல, எனக்கு தெரியுது இல்லையா, இந்த கோட் இப்போ நம்ம காப்பி பண்ண அந்த கோட்டை ஏற்கனவே அந்த கோடை நான் போட்டு ஆட் பண்ணி அதை வந்து சைட்டில் வந்து கனெக்ட் ஆகிருக்கு, அதனால் ஆட்ஸ் காமிக்குது. அதே மாதிரி அந்த கோடிங் நீங்கள் பேஸ்ட் பண்ணி போடலாம். அப்படி உங்களுக்கு வந்து உங்கள் தீம் வந்து நார்மல் ஃப்ரீ வேர்ட்ப்ரெஸ் தீம்னா இது வந்து ஒரு ப்ரீமியம் தீம், அதனால் இந்த ஆப்ஷன் இன்பில்ட்டாக இருக்குது. அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்து ப்ளகின்ஸ் போயிட்டு சிம்பிள் நீங்கள் வந்து எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும் அவசியம் இல்லை. ஹெடர் ஃபுட்டர் இருக்குது, ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. அட் நியூ போங்க, ப்ளகின்ஸ் போயிட்டு அட் நியூ போயிட்டு சர்ச் ப்ளகின்ஸ், ஹெடர் ஃபுட்டர் இன்சர்ட்டர்னு ஒன்று இருக்கும். சரியா, அதை நீங்கள் வந்து சர்ச் பண்ணுங்கள், டைப் பண்ணணும். ரைட், ஹெடர் ஃபுட்டர் ஸ்கிரிப்ட் இன்சர்ட்டர் இது தான். இது நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து இன்ஸ்டால் பண்ண விரும்பி ஏற்கனவே இருக்கனால இதை இன்ஸ்டால் பண்ணி ரைட் நம்ம இன்ஸ்டால் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் அது எப்படின்னு. இன்ஸ்டால் நவ். ரைட், இன்ஸ்டால் ஆகட்டும். இன்ஸ்டால் ஆகிடுச்சா, அதுக்கப்புறம் அதை ஆக்டிவேட் பண்ணுங்கள். ஓகே, ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கும் அந்த ஹெடர் ஃபுட்டர் ஸ்கிரிப்ட்னு. ரைட், இங்கே போங்க, செட்டிங்ஸ், போட்டிங்கன்னா ரைட் இப்போ நீங்கள் இந்த செட்டிங்ஸ் போனீங்கன்னா இங்கே இருக்குல்ல ஹெடர் ஃபுட்டர் ஸ்கிரிப்ட்ஸ். அப்போ நீங்கள் உங்களை காப்பி பண்ண ஸ்கிரிப்டை இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லை இப்படி பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிங்கன்னா சரி ஹெட் செக்ஷன் HTML கோட் பண்ணி ஹெட் செக்ஷன் பேஸ்ட் பண்ணிட்டு இங்கே சேவ் சேஞ்சஸ். ஃபுட்டரில் பேஸ்ட் பண்ண தேவையில்லை. கிளிக் பண்ணி இங்கே சேவ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கோட் வந்து கனெக்ட் ஆகிடும் உங்கள் வெப்சைட்டுக்கு. அது கனெக்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஏற்கனவே பேஸ்ட் பண்ணியிருக்கேன், அதனால் இன்னொருத்தர் பேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ கனெக்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஆட்ஸ் வந்து வெப்சைட்டில் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வந்து அப்பியர் ஆகும் ஆட்ஸ். ரைட், அந்த மாதிரி. ஸோ அதுதான் இந்த ப்ரொப்பல் ஆட்ஸில் உள்ள விசேஷம். பேமெண்ட்ஸ்லாம் நார்மலி அவங்க வந்து $25 மாதிரி உங்களுக்கு பேமெண்ட் ஆட் ஆனோன்னு உங்களுக்கு வந்து விட்ரா பண்ணிக்க முடியும் டிரெக்டாக. உங்களுக்கு அந்த பேயோனியர் வந்து பேயோனியர் பேமெண்ட் சிஸ்டமில் உங்களுக்கு வந்து விட்ரா பண்ணிக்க முடியும். அந்த பேயோனியர் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதையும் பார்த்துக்கோங்க. இல்லாட்டி பேபால் இருந்தால் பேபாலில் உங்களுக்கு வந்து அதை விட்ரா பண்ணிக்க முடியும். ஸோ நார்மலி ஆட்சன்ஸ் பார்த்தீங்கன்னா $100 தான் விட்ரா லிமிட். இதில் வந்து ப்ரொப்பல் ஆட்ஸில் வந்து $25 நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக் விட்ராவல்ஸ் ஆகும். ஸோ நம்ம சொன்ன மாதிரி ஆட்சன்ஸுக்கும் ப்ரொப்பல் ஆட்ஸுக்கும் வித்தியாசம் வந்து ஆட்சன்ஸ் வந்து உங்களுக்கு கிளிக்ஸுக்கு தான் பே பண்ணணும். ப்ரொப்பல் ஆட்ஸ் வந்து கிளிக்ஸுக்கு இல்லை, இம்ப்ரெஷன்ஸ். எத்தனை பேர் உங்கள் ஆட்டை பார்க்குறாங்க, இந்த ஆட்டை வந்து போகுதா, இந்த ஆட்டை 1000 பேர் பார்த்தாங்கன்னா உங்களுக்கு $2 $3 கிடைக்கும். அதனால் ஆட்டு கிளிக் பண்ணி கிளிக் ரேட் வந்து அவசியம் இல்லை. சொல்லி இம்ப்ரெஷன்ஸ் நிறைய டிராஃபிக் உங்கள் வெப்சைட்டில் இருந்துச்சுன்னா
சம்டைம்ஸ் நீங்கள் PropellerAdsல வந்து கூகுள் AdSense விட கூட நீங்கள் சம்பாதிக்கலாம். ஸோ அதனால் பிகாஸ் கிளிக் டஸ் நாட் மேட்டர் தான் இந்த கான்செப்ட். ஸோ அதுதான் இந்த வீடியோவில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். எப்படி உங்களுக்கு கூகுள் AdSense அப்ரூவல் இல்லாமல் இருந்திருந்தால் நீங்கள் எப்படி PropellerAds ஒரு ஆல்டர்னேட்டிவ் PropellerAdsஸை வச்சு எப்படி நீங்கள் உங்கள் வெப்சைட்டில் இருந்து எப்படி நீங்கள் காசு சம்பாதிக்கலான்னு நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இந்த பிளாட்ஃபார்மை. ஸோ நீங்கள் வந்து இது யூஸ் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து லீவ் பண்ணுங்கள். ஏதாவது கைட்லைன்ஸ் வேணும்னா நான் வந்து கைட் பண்ணுறேன். முக்கியமான விஷயம் என்னென்னா ஒரு இமெயில் ஒரு ஐபி அட்ரஸுக்கு ஒரு PropellerAds அக்கௌண்ட் தான் கூகுள் AdSense மாதிரி 2-3 இமெயில் திறக்க போயிடுறாங்க. ஆட்டோமேட்டிக்காக அவங்க சிஸ்டமில் வந்து அதை டிடெக்ட் பண்ணி இப்போ உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து இது என்ன கேன்சல் பண்ணிவிட்ருவாங்க, டெர்மினேட் பண்ணிவிட்ருவாங்க. ஸோ அதனால் அது ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். திருப்பி நான் சொல்கிறேன், ஏதாவது உங்களுக்கு கைடன்ஸ் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். நான் வந்து எல்லா கமெண்ட்ஸையும் நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன். ஸோ பார்த்து உங்களுக்கு நான் ஒரு சப்போர்ட் வந்து தரேன். ஸோ வேறு ஏதாவது வீடியோஸ் போடணும்னாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். அந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி அதில் வீடியோஸ் நான் செஞ்சு நான் போடுறேன். ஓகே, ஸோ தேங்க்யூ ஃப்ரம் Tamil Digital. Until next video, bye bye.